இல்லை, அதாவது இது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற பிரச்சனை அல்ல, உலகம் முழுவதும் இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்புகளும் புற்றுநோய் சம்பந்தமான பாதிப்புகளும் உலகம் முழுக்கவே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற ஒரு 5 மாவட்டங்களில் அந்த ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 27 மாவட்டங்களுக்கும் மேலாக முழு ஸ்க்ரீனிங் நடக்குது. ஸ்க்ரீனிங் மட்டுமே இல்லை, அந்த ஸ்க்ரீனிங் மூலமாக இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 9,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்படுகிற காரணத்தினால் அவங்களுக்கு சிகிச்சைகளின் மூலம் அவர்களை 100% காப்பாற்றிட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீனிங் மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்புகளும் கூட இப்போ இங்கே புதுக்கோட்டையில் 5,39,00,000க்கு பண்ணியிருக்கிற மாதிரி 60 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தஞ்சாவூரில் பண்ணின்னு இருக்கிறோம். 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியிருக்கிறோம். புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மிக சிறந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னா மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதற்கு அடுத்து சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் பணிகள் முழுமையுறும் நிலையில் இருக்கிறது. மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இது மட்டும் இல்லை, எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ கூட நம்முடைய கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்டோம். இப்போ இந்த மருத்துவமனை புற்றுநோய்க்கான இல்லை கேட்டிங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இந்த புதுக்கோட்டை மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற இதுக்கும் கூட எக்யூப்மெண்ட்ஸுங்கிறத தாண்டி HR இருக்கா, எல்லாரையும் போட்டாச்சான்னு கேட்டோம். ஃபுல் எக்யூப்டாக இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. சிறப்பாக இது இன்றைக்கிலிருந்தே செயல்படும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் அதிகபட்சமான காரணம். ஒன்று உடற்பயிற்சி, ஒரு சீரான அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இது இருந்தால் எல்லா நோய் பாதிப்புகளுக்கும் சரியான தீர்வு அது மட்டும்தான். தினந்தோறுமான உடற்பயிற்சியும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களும் தான். இப்போ உலகம் முழுக்கவே இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகம் முழுக்க. இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நம்ம துறையின் செயலாளர் கலந்து கொண்ட கேன்சர் ரிஜிஸ்ட்ரி இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். வருஷம் முழுக்க ஒரு 1,00,000 பேர் அளவுக்கு இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் பதிவு, அவர்களுடைய உடல்நலம் பாதிப்பு, அதில் தேறிய நிலை போன்ற எல்லா விவரங்களும் இந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரியில் பதிவு பண்ணுறோம். இதுவுமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காரியம். 1 இயருக்கு ஆண்டொன்று இருக்கு. இல்லைங்க, இது உலகம் முழுக்க இருக்கிறது. காரணம் தான் நான் சொன்னேன், உடற்பயிற்சி குறைவு, அதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற ஒன்று. என்னங்க, இது புதுக்கோட்டையில் மட்டும் இருக்கிற விஷயம் இல்லைங்க, உலகம் இருக்கிற 200 நாடுகள்லையும் இருக்கிற பிரச்சனை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட வகையில் ஒருத்தர் சொல்லுவானா, ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், அவங்க பேரில் நடவடிக்கை. நான் திரும்ப சொல்கிறேன், இது புதுக்கோட்டைக்கோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமான இஷ்யூ இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற இஷ்யூ. இதை தடுக்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த 14 வயது பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசிங்கிறது உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கிற விஷயம். இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அதை நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒன்றிய அரசாங்கம் நம்ம பண்ணுற இன்னொரு திட்டத்தையும், இன்னுயிர் காப்போம் திட்டத்தை நாம் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம், அவங்க நாங்கள் 1.5 லட்ச ரூபா கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசின் திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசின் திட்டங்களாக தான் அவங்க எடுத்து ஒவ்வொன்றா செயல்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு HIV பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தேவையில்லாத பீதியை கிளப்பி விட்டுறாதீங்க. இதை போட்டிங்கன்னா 3 நாள் போடலாம்.